துலாம் ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நிறைய வகையில் ஏமாற்றம் நம்பினவங்களே உங்கள் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சுமையை சுமக்கிற மாதிரி தாங்க இந்த நேரம் இருக்கிறீங்க. உண்மை சொல்லணும்னா இந்த நேரம் உங்களை உடைக்கலாம் எந்த விஷயமும் வரல, உங்களை மாற்ற தான் வந்திருக்குது. துலா ராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு சமநிலையாக இருக்கக்கூடிய நீங்களே ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல், மனசை ஒரு சமநிலைப்படுத்த முடியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு இந்த பண வருமானமாக இருக்கட்டும், பொருள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதில் எந்த பாதிப்புமே இல்லை. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் தான். மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாங்க இந்த நேரம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குது. உங்களை சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா துளாராசிக்காரங்க யார் மனசையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறது இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சந்தோஷமாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை எல்லாமே சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு உண்மையை உணரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுருக்க முயற்சி செய்கிறது கொஞ்சம் விட்டுருங்க. சந்தோஷமாக வச்சுருக்க முடியாது. மற்றவங்களுக்காக நீங்கள் பாடுபட்டாலும் இந்த நேரம் நல்ல பேர் வாங்குறதுக்கு முடியாது. உங்களை நீங்களை பார்த்துக்கிட்டாலே போதும். எந்த வகையிலும் பாதிப்பில்லை. நீங்கள் யாருக்கு எந்த கெடுதலும் செய்கிறதில்ல. ரொம்ப உண்மையான ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். நம்பினவங்களையும் கைவிடுறது இல்லைங்க. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால் கூட முழுசாக அர்ப்பணிப்புணர்வோடு செய்வீங்க. என்ன ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, உங்களவுக்கு உண்மையாக மற்றவங்க இல்லைங்கிறது தான். அதனால தான் துளாராசிக்கு நிறைய ஏமாற்றங்கிறது கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே துளாராசிக்காரங்க இந்த நேரம் நீங்கள் உங்களுக்கான நேரம், உங்களை மட்டும் உங்கள் குடும்பத்தை செய்றீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனிக்க பாருங்கள். ஒரு முயற்சி செய்கிறீங்களா, கொஞ்சம் தப்பாயிருச்சா, தப்பு இல்லை, மறுபடியும் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. ஏன்னா துளாராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள்ங்கிறது இந்த நேரம் உங்கள் மதிப்பு நீங்கள் உணரக்கூடிய நேரம், உங்கள் வேல்யூ என்னங்கிறது நீங்கள் தெரியக்கூடிய நேரம். இதை மற்றவங்களுக்காக, மற்ற மனிதர்களுக்காக உங்களை நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் பாதிப்பு தான், மனசில் எல்லாமே கொஞ்சம் ஆழமாக ஒரு தாக்கியிருக்கு தான். ஆனால் இந்த அழுத்தம் இனி உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு பகுதி. இதுவும் கடந்து போகணும். தொடர்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியில், கொடுக்குற வேலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துருந்தா சிறப்பாக இருக்குதுங்க. பெருசாக வேண்டாம், எடுத்தெடுப்புலேயே ஒரு பெரிய வளர்ச்சியெல்லாம் வேண்டாம். மெதுவாகவே வளருங்க. ஒரு சின்ன முடிவுலேருந்தே தொடங்குங்க, ஒரு சின்ன ஆரம்பத்துலேருந்தே தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கிறது நேரம் காத்திருக்குது. அதுவே வரக்கூடிய ஒரு 30 நாட்கள் எல்லாமே துளாராசிக்கு ரொம்ப சிறப்புங்க. இந்த மனக்குழப்பம்தான், அது ஒன்றும் பெருசாக பாலவீனம்லாம் இல்லை. ஒரு ஆழமான சிந்தனை இந்த நேரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் மனசு சொல்கிறத அமைதியாக கேளுங்க, அதை மட்டும் செய்ய பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிகப்பெரிய பலமே உங்களுடைய பேலன்ஸ் பண்ணுற இந்த குணம்தான், ஒரு சமநிலை தான். அதை மட்டும் மாற்றிடாதீங்க. மற்றபடி துளாராசிக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம். அதுவும் தொடர்ந்து இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் பெருசாக தொந்தரவு இல்லை. இந்த உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கனாவே இந்த நேரம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. பழைய பிரச்சனை எல்லாமே தீர்றதுக்கான நேரம் இந்த நேரம் தான். குடும்பத்தில் நல்ல மாற்றம் வரத்துக்கான நேரமும் இந்த நேரம் தான். ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் வேலைச்சுமை அதிகம்தான். வேலைச்சுமை அதிகமாக இருந்தால் கூட பண வருமானம் சிறப்பாக இருக்குதுங்க. தொழிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாக கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரமாக துளாராசிக்கு இந்த நேரம் இருக்குது. அது இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பு. ஒரு சில விஷயத்தான் பாதிப்பு தரும், அதுலேயுமே கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தொந்தரவு இல்லை. அந்த வகையில் துளாராசிக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து எனக்கு எதிர்மறை சிந்தனை தான் அதிகமாக இருக்குது. எந்த விஷயமும் எனக்கு சரியாக படலை, மன ரீதியாகவும் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறேன். வீட்டை சுற்றியுமே சரிங்க, வீட்லேயும் சரிங்க, வெளியிலையும் சரிங்க, ஒரு இறுக்கமான சூழ்நிலை, எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்கக்கூட இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாமே இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தோணுனா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரக நிலை ரொம்ப சாதகம் தாங்க. துளாராசிக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். சூழ்நிலை முக்கியமான ஒரு சூழ்நிலை எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய நேரம். ஆனால் அந்த ஓவர் திங்கிங், அதிகப்படியான யோசனை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் உங்கள் மனசை பாதிச்சிருது, எடுக்கிற முயற்சியில் தடையை கொடுத்துருது. கொஞ்சம் அமைதியாக எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்புங்க. மன அழுத்தம் வேண்டவே வேண்டாங்க. எல்லாருக்கும் நல்ல ஆலோசனை சொல்கிறீங்க, எல்லாருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வர்றப்ப யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கிறீங்க. அதுதான் உண்மைன்னு சொல்லலாங்க. மனசில் நிறைய இருக்குது. யார்ட்டையாவது சொல்லி அழுதுடலாமா, யார்ட்டையாவது பேசிடலாமாங்கிற மாதிரி தான் இருப்பீங்க. நம்பிக்கையானவங்ககிட்ட பேசுங்க.
வெளியில் ஆறுதல் தேடுறதை விட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட, நம்பிக்கையானவங்ககிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுங்க. மனசும் லேசாகும். நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. துலாம் ராசி என்பவர்களுக்கு எல்லாமே இந்த நேரம் மனசில் ஓடிட்டு இருக்கிறது ஒரே விஷயம், அமைதி இல்லை. அது மட்டும்தான். என்ன சரி, எது சரி வரும், எது சரி வராது, இந்த வேலையை செய்யலாமா, கைவிட்டலாமா, ஒரே சோர்வாக இருக்கிறீங்க. ஏன்னா வேலை சும்மா ஒரு பக்கம் அதிகம். ஒரு முடிவு எடுக்கிறதுல பார்த்தாலும் குழப்பம், ஒரு அழுத்தம். இதுதான் இந்த நேரம் துளாராசிக்கு பாதிப்பை தவிர மற்றபடி எந்த பாதிப்பு இல்லைங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம். குடும்ப உறவு எல்லாமே ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தாய் தந்தை வழியில ஆதரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் புதுசாக முயற்சி கொடுக்குறீங்கன்னா கவனச்சிதறலாம் இருக்கக்கூடாதுங்க. கவனம் கொடுக்கணும். ஏதாவது உடைமை சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கேயாவது போகிறீங்க வரீங்கனாலும் இந்த உடைமைகளை பத்திரமா வச்சுருக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருக்கும். மனக்குழப்பம் இருக்கிறதால சரியாக தூங்க மாட்டீங்க. உடலில் நீரேற்றமாகவும் இருக்காது. முடிஞ்ச வரைக்குமே உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள். இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். உணவு பழக்க வழக்கத்தில் எல்லாமே இந்த நேரம் துளாராசி என்பது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஆனால் வேலைன்னு வர்றப்ப, தொழில் பண வருமானம்னு வர்றப்ப வேலை சும்மா அதிகம்தான். ஆனால் வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. பலன் கிடைக்கும். உடனடியாக பலன் இல்லாமல் வேணால் போகலாம். ஆனால் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தாங்க. கூடவே இந்த மாதத்துல எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டுக்கணும். குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிறப்ப கருத்து வேறுபாடு இல்லாமலாம் இல்லைங்க. இந்த வாழ்க்கை துணைக்கிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் மென்மையாகவே சாஃப்டாகவே பேசுங்க. கத்தி பேசுறது வேண்டாம், கோவப்படுறது வேண்டாம். வெளியில் எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகிறீங்க. ஆனால் அதே வீட்டுக்கு வர்றப்ப கொஞ்சம் ஈகோ பிரச்சனைங்கிறது, பிடிவாதங்கிறது தலை தூக்க ஆரம்பிச்சிருது. அதனால கொஞ்சம் அதில் கவனமாக இருந்துக்கங்க. புரிஞ்சுக்கிட்டாக போதுங்க, எந்த பாதிப்பு இல்லை. துளாராசிக்கு முன்னை விட இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை தான் இந்த நேரம் இல்லை. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த நேரம் துளாராசிக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு எல்லாமே சிறப்புங்க. கல்வியில் கவனம் கொடுக்கணும். படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே படிப்பில் கவனம் கொடுக்கணும். தேர்வில் நிச்சயம் ஒரு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம் தான். நிறைய விஷயத்த கற்றுக்க போகிறீங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சொல்லலைங்க. என்ன இந்த மாதம் பொதுவாக சொல்லப்போனால் ஒரு சின்ன சின்ன சவாலாக தான் இருக்கும். ஆனால் முன்னேற்றத்தில் எந்த தடையுமே இல்லை. ஒரு சிறப்பான பலன் தான் காத்திருக்குதுங்க. கொஞ்சம் குடும்பத்தில் எதிர்கால பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நேரம் நட்சத்திர ரீதி எடுத்துக்கிட்டிங்கன்னா துளாராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் மேலும் பெற போகிறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. துளாராசியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்குங்க. எதை செய்கிறது எதை விடுறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பண வருமானம் சிறப்பாக இருக்குது. நிறைய வாய்ப்பு வரும். உடனடியாக பலன் கிடைக்காது. அதுதான் நான் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஆனால் உடனடியாக பலன் கிடைக்காது. அதுக்காக எடுக்கிற முயற்சியை விட்டுறக்கூடாது. முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். இந்த காதல் உறவு, இந்த குடும்ப உறவு, சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய விஷயந்தாங்க மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். உங்களை உடைக்கக்கூடிய விஷயமே, உங்களை சிதறடிக்கக்கூடிய விஷயமே பழைய நினைவு தான். அதுலேருந்து மீண்டு வர பாருங்க. நீங்கள் இழந்தது ஒரு அனுபவம் தான். ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முன்னேறாமல் அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு தான் வலிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னும் வலிமையானவங்களாக மாறணும்னு நினச்சிங்கன்னா இழந்ததை விட்டுருங்க. இனி நடக்க போகிறத யோசிங்க. உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் கேளுங்க. மற்றவங்களை விட உங்களை நம்புங்க. உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் செலவு இந்த மாதம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் எந்த காரியமும் எடுத்துக்கிட்டாலும் பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் என்னன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தால் கூட நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுக்குறப்ப நீங்கள் எடுக்கிற காரியம் நல்லபடியாக இருக்குது. சொந்த பந்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நெருக்கம் இருக்காது. நீங்கள் நெருங்கணும்னு நினச்சாலும் அவங்க நெருங்க மாட்டாங்க. கொஞ்சம் இடைவெளியாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறது தான் பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே சுதந்திரமாக இருக்குன்னு விரும்புகிறீங்க. ஆனால் அந்த சுதந்திரம் தான் இந்த நேரம் பெரும்பாலும் அதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களாகவே விட்டுட்டாலே துளாராசி அன்பர்கள், குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க உங்களை நீங்களாக விட்டுட்டாலே நீங்கள் அந்த நிலையிலேருந்து வந்துடுவீங்க. ஆனால் அடுத்து என்ன செய்ய போகிற, என்ன பண்ண போகிறேன்னு யாராவது ஒருத்தர் அதிகப்படியான ப்ரெஷர் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதால தான் இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு ஒரு பக்கம் இருக்குது. எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துக்கோங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. வருமானம் வரதுல எந்த தடையுமே இல்லை. முக்கியமாக உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த வாரத்திலிருந்தே இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருப்பீங்க. கோவங்கிறது இருக்கும். உணர்ச்சி வசப்படுறது அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஆனால் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம், லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் எல்லாமே சிறப்பு தான்.
கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதை விட இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. மற்றபடி விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் சவாலாக இருக்கும், ஆனால் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் தான். சரியான முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரம் காத்திருக்குது. தொடர்ந்து இந்த மாசத்துல துளாராசி என்றவர்கள் இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாட்களை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த வெள்ளை நிறத்துல உடை அணிஞ்சுக்கிறதும் நல்ல எண்ணெயை நீங்க போட்டு தீபம் போட்டுக்கிறதும் உங்களுக்கு நல்லதுங்க. காலையில எழுந்ததுமே காலையில இல்லைன்னா மாலையில மகாலட்சுமி தாயார் வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களை செஞ்சுக்கோங்க. தீபத்தை ஏற்றி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை, இந்த மல்லிகை பூ, இந்த வெள்ளை சாமந்தி மாதிரி சமர்ப்பணம் செய்யலாம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக, அதாவது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பண வருமானமாக இருக்கும். மனசுல அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மனம் குழம்பு இருக்குதுல்ல, இந்த குழம்புன மனம் தெளிவடையணும்னா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாருங்க. நமச்சிவாய மந்திரத்தை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு மனக்குழப்பம் குறையும், ஒரு தெளிவு உண்டாகும். நீங்க இந்த திங்கட்கிழமை நாட்கள்ல இல்லைன்னா பிரதோஷ நாட்கள்ல சிவன் கோவிலுக்கு போங்க. பாலால் அபிஷேகம், ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். இங்க பாலால் அபிஷேகம் செஞ்சாலும் சரி, தண்ணீரால் அபிஷேகம் செஞ்சாலும் சரி, செஞ்சுட்டு ஓம் நமச்சிவாயன் மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. துளாராசிக்கு அதிபதி சுக்கரங்கிறதால தான் நீங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுக்கணும். அன்றைய தினத்துல யாராவது ஒருத்தருக்கு, அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் சரி, ஒரு இனிப்பு தானமா கொடுத்தீங்கன்னாலும் சரிங்க, உங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க.